ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. நான் இன்று உனக்கு உறுதியளிக்கின்றேன். நீ என்னை காண வருவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் நான் வெகு விரைவில் உனக்கு செய்து தருகின்றேன். நம்பிக்கையோடு என்னை பார்க்கவா. உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். என்னுடைய அருள். எப்பொழுதும் என் மூல மந்திரத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. என் மூல மந்திரம் உச்சரிக்கும் பக்தனை நான் கை கொடுத்து காக்கும் கடவுள், கலியுக வரதன். எந்த நொடியிலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வம்தான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உள்ளன்போடு என் நாமத்தை நீ துதித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உள்ளன்போடு துதிக்க உனக்கு நிச்சயம் கேட்டது கிடைக்கும். நீ எது நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயம் நினைப்பது போலவே நடக்கும். இது சத்தியம். நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நாம் செய்த கர்ம வினைதானே. நாம் செய்த கர்ம வினைதானே காரணம். அதை கடக்க முறையான குரு வேண்டும் அல்லவா? நான் குருவாக உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று என்னிடம் நீ பல முறை கேட்டிருந்தாய். நீ என்னை குருவாக ஏற்றுக்கொள். நான் காட்டும் வழியிலேயே நீ உன்னுடைய பயணத்தை மேற்கொள். நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கும். உன் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். நான் இருக்கின்றேன். யாருமின்றி தனியாய் நிற்கதியாய் நிற்கிறேன் என்று நீ கலங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா? தனியாய் நீ இருப்பதால் தான் என்னவோ நான் உனக்கு துணையாக உன் அருகிலேயே வந்திருக்கிறேன். கலங்காதே. யாரும் இல்லை என்று எனக்கு கலங்காதே. நான் இருக்கிறேன். அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன் ஆள் மனதை நீ கேட்டுப்பார். உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும். உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும். உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது. இனி உன்னுடைய ஆதிக்கமே அங்கு இருக்கும். உன் வாழ்வை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக அது உனக்கு கிடைக்கும். ஒரு உதவியாக கூட இருக்கலாம், துணையாக கூட இருக்கலாம், நல்ல ஆறுதலாக கூட இருக்கலாம், நம்பிக்கை தரும் வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அது உன்னை மேலே கொண்டு வந்துவிடும். தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயிக்கப் போகிறாய். நீ ஜெயிக்க பிறந்த என்னுடைய குழந்தை. இது சத்தியம் வாக்கு. சத்தியமாகவே இது நடக்கும். இது எனக்காக சொல்லப்பட்ட வாக்கு என்று நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறாயோ அது உன் வாழ்வில் நிச்சயம் நடந்தேறும். என் மீது கொண்ட அதீத நம்பிக்கையால் உனக்கு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன். உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக மாறப்போகிறது. யாருமே உனக்கு இல்லை என்று ஒரு நொடி கூட நினைக்கக்கூடாது. உனக்கு நல்ல அப்பாவாக, நல்ல துணையாக, நல்ல குருவாக, நல்ல வழிகாட்டியாக நான் உனக்கு துணை இருக்கிறேன். நான் துணை எப்போதுமே இருப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையை நீ எட்டாத கனியை கூட எட்டி பிடித்து விடலாம்.